சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். நமசிவாய. தென்னாருடைய சிவனை போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. இது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் பாக்கம் கிராமம் என்ற ஊரில் அமைந்திருக்குது. சஞ்சீவி மலைமேல் ஆத்மாநாதர் லிங்கேஸ்வரர். இந்த ஆலயங்கள் இருக்குது பாருங்கள் சுவாமி, இதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா அதை கையை காமிக்கிறேன் பாரு, இதுதான் ஆலயம். அது மரம் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. இதுதான் இந்த இடம் வந்துட்டு, இந்த பகுதி தான் நம்ம ஏறி வரோம். இது ஒரு ஃபாரஸ்ட்டுடைய இடம். ஃபாரஸ்ட்டு இது இந்த வனக்குழுவில் அப்பா இருக்கிறாரு, அதிகாரியாக இருக்கிறாரு, அங்கே இருக்கிறாரு. பூமிக்குள்ளே இருந்து தான் நம்ம எடுத்து வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் என்னென்னா, நான் நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லுவேன், இது இயற்கை நம்மளுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். இதை நம்ம எப்படி அதை கையாளணும்னு தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுறாங்கன்னா, சில குழந்தைங்களை வீட்டில் தாய் தந்தைக்கு அடங்காத இது மாரி மேலே இந்த வனத்தில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருள்லாம் போடக்கூடாது. இந்த நான் எடுக்கிறேன் பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் பொருள்லாம் போடக்கூடாது மேலே. இது என்னென்னாக்கா, இங்கே இருக்கிற ஜீவனங்கள் பாம்போ இல்லை மற்ற விலங்குகளை இதை சாப்பிடும்போது அதுங்களுக்கு இப்போ பாம்பெலாம் இதெல்லாம் போச்சு மடங்கிடுச்சுனாக்கா அது உயிரை இழந்துடும். அப்போ நம்ம உயிரை கொள்கிறோம். இது என்னென்னா நம்ம மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? எதை சொன்னாலும் இவன்னா லூஸா அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்குறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்றது நம்ம ஒரு நிமிஷம் கூட அதுங்க சிந்திக்க மாட்டேங்குதுங்க. இந்த பாருங்கள், இது சிவன் கோயிலுக்கு போகிற பாதை, ஜல்லி கொட்டிருக்கு அங்கே இருக்குது. இந்த பாருங்கள், எங்கேருந்து எங்கே சரக்கு அடிச்சிருக்கு. நான் ஐயா தயவு செய்து சொல்கிறேங்க ஐயா, பாக்கத்தில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் நான் இந்த பதிவீடு போடுறேன். நான் பல காலமாக நான் சொல்லி பார்க்குறேன், ரொம்ப மன வருத்தத்தோடு சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் குடித்து கெட்டு போகிறீங்க, தப்பில்லை, அது உங்களுடைய இயல்பு. அது உங்கள் வீட்டில் வச்சு செய்யுங்களேன். இது 4 பேர் போகிற வரோட இது வனக்குழு. இப்போ வனத்தில் இருக்குது. இந்த வனத்தில் இருக்கிற தெய்வத்தை நம்மளை தொட விட மாட்டேங்கிறாங்கன்னா காரணம் இதனால தான். ஏன்னா நீங்கள் கெட்டு குடித்து அழிஞ்சு போகிறதுக்கு ஒரு வனத்தில் கொண்டாந்து இது மாதிரி கேட்டாக்கா, நாங்கள் கோயிலுக்கு வந்துக்கணும் பொய் சொல்லிட்டு இதுமாரி சரக்கு அடிக்கிறது, சில விஷயங்கள் என்னென்னா, பெண்களை இட்டுட்டு இந்த இடத்துலலாம் சில விஷயங்கள் நான் கோயிலுக்கு போகிறேன்னு தயவு செய்து சொல்கிறேன். இந்த பாகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், எல்லா வாலிபர்களுக்கும் சொல்கிறேன், தயவு செய்து ஒருத்தர்கிட்ட பகிர்ந்துங்க. இங்கே இந்த வனத்துக்கு மேலே இந்த மாதிரி தப்புலாம் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் அந்த பாகத்தில் நம்ம கோயில் இருக்குது, அதனால் அங்கெல்லாம் போயிட்டு இது மாதிரி அசுத்தப்படுத்தாதீங்க. பாருங்கள், பீர் பாட்டில் இருக்குதுங்க பாருங்கள், சொன்னால் கேட்க மாட்டீங்க. பாருங்கள், கண்ணால் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். இந்த கவரு நான் இந்த சாமியை தொட்டு வணங்குகிறேன். இன்றைக்கி என்னுடைய கையால் நான் இது எல்லாமே எடுக்கிறேன். இது உள்ளே குடிச்சிட்டு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல குழந்தைங்க நடமாடுதுங்க. அப்போ எங்கேருந்து உங்களுக்கு பார்க்க மலையில் இதை மாதிரி இருக்கிறதுன்னு மக்கள் எப்படி வருவாங்க சொல்லு? நீ குடிச்சிட்டு இருக்க, நைட்டு 10 மணிக்கு குடிச்சிட்டுனா ஒரு கோயிலுக்கு போகிறவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு பாதுகாப்பே இல்லைனாங்க. இங்கே கொண்டாந்து சரக்கு அடிச்சுட்டு இங்கே போட்டுக்கிறேன். நீ ஒரு தாய் வகுத்தில் பிறந்தா தானே? உன் வீட்டில் வச்சு குடிப்பா, உன் வீட்டில் வச்சு குடி, உன் இடத்துல வச்சு குடி, தப்பே கிடையாது. இந்த இடத்துல இயற்கையாக கொடுத்துக்கிற பிரசாதத்தை கொண்டு இதுமாரி இதுமாரி கெடுக்குறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லு பார்ப்போம். தயவு செய்து சொல்கிறேன், நம்ம பாகத்தில் இருக்கிறவங்க ஐயாவங்க தான் நிறைய இந்த இங்கே கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த வார்த்தை சொல்கிறேன் அவ்வளோ நாள் இல்லாமல். இப்போ அவங்க நண்பர்கள்னு 2 பேரும் மேலே கூட்டுட்டு வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க இல்லாத சமயத்தில் அவங்க ஒரு 4 பேரை கூட்டுட்டு வராங்க. இதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அது இருப்பா அந்த வாட்டர் நீங்கள் ஒரு கவர் ஃபுல்லாக பாருங்கள். இது ஃபுல்லாக ஒரு கவர் ஃபுல்லாக நான் பொறுக்கி வச்சுருக்கேன். இது என்னன்னாக்கா, எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது. நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், போயிருக்கேன். ஆனால் ஏதோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, சில விஷயத்தை இந்த குழுவில் பதிவீடு போடுறீங்க. தயவு செய்து இது எல்லோரும் பகிர்ந்துங்க, நீங்களே எடுத்து சொல்லுங்கள். ஆனால் நம்ம நிறைய விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம குழந்தைங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், 1 முறை 2 முறையில் சொல்லியிருக்கேன். அதை மீறியும் கொண்டாந்து நண்பர்களை கூட்டு மேலே சரக்கு அடிக்கிறது, போகிறது வர்றது, ரொம்ப உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப மன கஷ்டமாக இருக்குதுங்க ஐயா. ஏன்னா நீ விருப்பம் இருந்தால் நீ இறைவனை கும்பிடலாம், விருப்பம் இல்லைன்னா கும்பிட தேவையில்லை. 1. 2வது உனக்கு என்ன தேவைன்றது உனக்கு தெரியும். ஆனால் எனக்கு அது தேவையில்லைன்றதுனால அந்த இடத்துல போயிட்டு நம்ம அசுத்தப்படுத்தக்கூடாது. சரிங்களா? என்ன தன்னால் முடியலனாலும் அடுத்தவங்க அதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்களே, ரொம்ப சந்தோஷப்படுங்க.
நம்ம எல்லையில் நம்ம ஊரில் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கிறாருனாக்க ரொம்ப நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆனால் அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சில விஷயங்கள் வந்துட்டு எல்லாருமே இதை தவறாகவே பேசுகிறீங்க, தவறாகவே சொல்கிறீங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது உங்கள் மண், உங்கள் இடம், உங்களுடைய வண்ணம். இந்த வனத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம தான் பாதுகாக்கணும். இப்போ வனத்துலேருந்து வந்து ஐயாவங்களாம் கேட்குற வார்த்தை என்கிட்ட என்ன தெரியுமா, உன்னுடைய எல்லையில் இருக்கிற வனத்திலே பாதுகாக்க முடியல, கேட்டாக்க கோயிலுக்கு வந்துக்கிறோன்றாங்க. அதனால் நாங்கள் எப்படி நீங்கள் உங்களை சாமி கும்பிட விடுவேன்? அப்போ நீங்கள் உங்கள் கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்து தானே இங்கே வந்து இது மாதிரி அசுத்தெல்லாம் படுத்துகிறாங்க. பாக்கத்து சேர்ந்த குழந்தையே சொல்கிறேன். ஆனால் இந்த பாக்கத்து குழுவில் இந்த பாக்க இளைஞர் அணியில் இருக்குது அந்த குழந்தை. இரவு 9 மணி இருக்கும், 9-10 மணி ஆகிப்போச்சு. இந்த 9 மணி அளவில் 2 பெண்கள், இவனுங்க 2 பேர் வந்துட்டு 10 மணிக்கு இறங்குற இடத்துல நான் கோவிலில் தான் இருக்கிறேன், ஆனால் கோவிலுக்கும் வரல, இடப்பட்ட இடத்துல உட்காந்து நிற்கிறான். ஏன் தயவு செய்து சொல்கிறேன்னா, புனிதமான இடத்த கெடுத்துடாதீங்க. கெடுத்து இன்றைக்கி எல்லாத்தையும் அடிச்சுட்டு தான் இன்றைக்கி நம்ம எந்த இடத்த நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. சரிங்களா? தயவு செய்து எல்லோரும் பகிர்ந்துங்க. தயவு செய்து எல்லோரும் இதை வந்துட்டு நண்பராக இருந்தாலும் சரி, உங்கள் கூட பிறந்த சகோதராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னுட்டா பிறகு நீ அந்த இடத்துல போய் அசுத்தப்படுத்தாதீங்க. வெளியூர் மக்கள் வராங்க, நம்ம மண்ணில் இருக்கிற நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அந்த சந்தோஷத்தை கெடுத்துடாதீங்கன்னு சொல்லுங்கள். சிவாய நமக்கு.